எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வாழை விவசாயம் ப்ளஸ் அந்த வாழை வயலில் வந்து ஆடுகள் மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது செவ்வாழை. இந்த செவ்வாழை கன்றுகள் வந்து நடப்பட்டு ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் ஆகிருக்குது. ஸோ அந்த கன்று தான் இப்போ வந்து அந்த வயலில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து முன்னாடி விதைச்ச தக்கை பூண்டு. ஸோ அதை வந்து இந்த வெள்ளாடுகள்லாம் விரும்பி சாப்பிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து நம்ம செம்மறி ஆடு தான் அதிகமாக இருக்குது, செம்மறி ஆடுகள். ஸோ இந்த செம்மறி ஆடுகள் வந்து அதிகமாக புல்லை தான் சாப்பிடும், பொருட்களை தான் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடும். ஸோ அதுவும் நடந்துகிட்ருக்கு. ஸோ முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆடுகள் வயலுக்குள்ளே வந்துட்டுனாலே விரட்டி விட்ருவோம். பட் இப்போ வந்து விரட்டுறதுக்கே மனம் இல்லை. ஏன்னா வந்து காடுகள் ரொம்ப வெகு விரைவாக அழிஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு. நிறைய காடுகள் அழிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கு மேய்ச்சலுக்கு சரியான இடமே இல்லை. ஸோ இதில் இந்த வாழை இதில் பயிரிடுறதுனால அந்த தண்ணி பாய்ஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே புற்கள் எல்லாமே இருக்குது, கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்குது. ஸோ அதுக்காக இந்த ஆடுகள்லாம் வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நானும் கவனமாக பார்த்துட்டே இருந்தேன், வாழைகளை எதுவும் கடிக்குதா அப்படின்னு சொல்லி இந்த ஆடுகள். பட் வாழைகளை எதுவுமே கடிக்கலை. ஸோ அது மட்டும் கவனமாக பார்த்துட்டே இருந்தேன். பட் விரட்டுறதுக்கு மனம் இல்லை. பட் அது விரட்டுறதுக்கு மனம் இல்லை, இருந்தாலும் கவனமாக பார்த்தேன். அது பாட்டு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் அந்த மாதிரி இளம் கண்ணாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டுக்கடை வைப்பாங்க. ஸோ அப்போ அதிலேருந்து ஆட்டு சாணம், ஆட்டோட யூரின், அதாவது வந்து அந்த யூரியா கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து ஆட்டு சாணம், இதெல்லாம் வந்து இந்த ஆட்டுக்கடை வைக்கும்போது அது இந்த வாழைகள் வந்து விழுந்து அந்த மண்ணில் விழுந்து மண் வளமாகி ரொம்ப ஸ்பீடாக குருத்து வரும். அதாவது இந்த குருத்தை வந்து சொல்லுவாங்க, கோண குருத்தை அடிச்சுட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த குருத்து வந்து ஒரு டேன் ஆகி அப்படி ஒரு அம்சமாக வரும். ஸோ அந்த அமைப்பில் ஒரு வேகமாக நீளமாட்டு அந்த குருத்துகள் வந்து விடும். இந்த ஆட்டுக்கடை வச்ச வயல்களில் அவ்வளோ எஃபெக்ட் இருக்கும். அந்த ஆட்டு உரம், ஆட்டு யூரினில் அவ்வளோ எஃபெக்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆடுகள் மேயுது. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து நன்மை தான். ஆமாம், அதில் உள்ள உரங்கள் நம்மளுக்கு நம்ம வயலில் வந்து விடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த செம்மறி ஆடுகள் வந்து ரொம்ப வாழையை கடிக்காது. அதுவும் கடிக்கும், வாழை குருத்துக்களை நம்ம கவனமாக பார்க்கலன்னா கடிக்கும். பட் வந்து அந்த வெள்ளாடுகள் மாதிரி ரொம்ப வந்து கடித்து அப்படி சேதப்படுத்தாது. நன்றி, வணக்கம்.